everyone, welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெஞ்சு எலும்பு வச்சு சூப்பு எப்படி பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இதை வந்து மாறுகண்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி விஷ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லா வளமும் பெற்று எல்லாரும் நலமாக வாழணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போ நம்ம வீடியோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இதை வந்து நெஞ்சு எலும்பு வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இதை வந்து குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ இந்த எலும்பு வந்து இதில் போட்டுக்குவோம். இது ரொம்ப ஹெல்த்தி. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஒரு கால் ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ 4 டம்ளர் வந்து பண்ண போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டுக்குவோம். கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிப்போம். ஒரு பச்சை மிளகாய் இதை 2ஆக உடச்சி போட்டுருக்கிறேன். ஏன்னா நான் ஏன் கீரலைன்னா இதில் உள்ள காரம் வந்து ரொம்ப இறங்கிடும். ஏன்னா நம்ம குடிக்க போகிறது சூப்பு, அதுக்காக நான் இதை அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு 1/2 தக்காளி, ரொம்ப புளிப்பு வேணான்றதுக்காக நான் வந்து ஒரு அரை தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி போல் 1/2 தான் போடுறேன். அதில் போட்டுக்குவோம். இது கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஆனியன் எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா வேக வைக்கிறதுக்காக போட்டுக்குவோம். நம்ம கொஞ்சம் வதக்கும் போது நம்ம போடணும். கொஞ்சோண்டு இதில் போட்டுக்குவோம். இப்போ ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் நான். இது வந்து எல்லாரும் பேச்சுலரு எல்லாருமே இதை செஞ்சுக்கலாம். ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, தனியாக தங்கியிருக்காங்கன்னா இது மாதிரி பண்ணி ஈஸியாக செஞ்சுக்கலாம். அதுக்காக நான் இந்த ஈஸி வே தான் இது பண்ணி காட்டுறது. இப்போ இதில் ஒரு 3 டம்ளரு தண்ணி போட்டுக்குவோம். ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூனு போட்டுக்கிறேன். இது வந்து வெந்தவுடனே நல்லா, நான் வந்து 3 டம்ளர் போட்டிருக்கேன். இது வெந்தவுடனே அது வந்து ஆல்ரெடி மட்டனில் வர தண்ணி விட்டோடனே அது 4 டம்ளர் ஆகிடும். இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதை குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். இது வந்து 4 விசில் வைக்கணும். இப்போது நம்ம அதை 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம அதை வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ வானல் போட்டாச்சு. ஆயில் கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஏன்னா மட்டன்றதுனால கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம கம்மியாக சேர்த்துப்போம். அதில் நம்ம ஆல்ரெடி அதில் ஆனியன் போட்டிருக்கோம். பரவாயில்ல, இது கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் வதக்கிக்குவோம். கொஞ்சம் அந்த ஆனியனை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அதில் எல்லாமே போட்டுட்டதுனால உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டோம். அதனால் நம்ம இப்போ இதில் ஒன்றுமே போட போகிறதில்ல. ஆனியன் வதக்கிட்டு கொஞ்சோண்டு கறி மசாலா, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக இந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதை வேக வச்சு வச்ச இதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். பொடிசாக கட் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். நல்லா கிண்டி விட்டுடுவோம்.
சூப்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சோண்டு இப்போ அந்த கொதி அடங்கிறதுக்குள்ளே நம்ம இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுப்போம். ஏன்னா இப்போ குளிர் நேரமாக இருக்கறனால எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. நம்ம 2 கிண்டி விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பு தயாராகிடுச்சு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சுவையான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, குளிர் நாளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.